வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் சவுத் ஆப்பிரிக்கா தோக்க காரணம் என்ன, இந்த பர்டிகுலர் 30-20 அகைன்ஸ்ட் இந்தியா இன் தரம்சாலா. இந்தியா வின் பண்ண காரணத்தை பத்தி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். இந்த ஒரு பர்டிகுலர் மேட்சோட ரிவ்யூ வீடியோவும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சவுத் ஆப்பிரிக்கா தோக்க முக்கியமான காரணம் அவங்களோட பேட்டிங் தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அப்கோர்ஸ் அவங்க டாஸ் தோத்துட்டாங்க, அது பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செட் பேக், அதுல டவுட்டே இல்ல. கண்டிஷன்ஸும் கொஞ்சம் இனிஷியலா டஃபா தான் இருந்தது. இருந்தாலுமே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல எப்படி விளையாடணும்ன்றத ஏடன் மார்க்ரம் ஆக்சுவலா விளையாடி காமிச்சாரு. ஒரு 46 பால் 61 நிஜமாவே ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு நாக், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அது ஒரு கேப்டன் நாக் விளையாடினா கண்டிப்பா நான் சொல்லுவேன். அவரோட ஒரு பிளேயர் நின்று ஒரு 40 ரன்ஸ் 45 ரன்ஸ் அடிச்சிருந்தா 150 டார்கெட்ல கொடுத்திருந்தா இந்த விக்கெட்ல இன்னுமே கொஞ்சம் ட்ரிக்கியா இருந்திருக்கும். புரியுதா உங்களுக்கு இந்தியாவுக்கு? சோ அதே மாதிரி எனக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் புரியல. 2 விக்கெட்ஸ் குயிக்கா போயிடுது. நியூ பால்ல எதுக்குங்க நீங்க பிரேவிஸ் எக்ஸ்போஸ் பண்றீங்க? பிரேவிஸை நீங்க மிடில் வச்சிருக்கலாம்ல. ஃபெரேரா பிரேவிஸ் எல்லாம் அதுக்கப்புறமா மிடில் இந்தியன் ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஒரு 150 எடுத்துட்டு வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஒரு சீமிங் கண்டிஷன்ஸ், பால் லைட் அப்படி மூவ் ஆகுது நிப்பா இருக்கிற போது பிரேவிஸை நம்பர் 4ல இறக்குறதுல என்ன அர்த்தம்? பாத்தீங்கன்னா அவரு தேவையில்லாம ஒரு ஷார்ட் ஆடி அவர் இன்சைட் ஏஜ்ல போல்ட் ஆயிட்டு போயிட்டாரு. அந்த மூவ் ஆக்சுவலா தப்பு. ஓகேங்களா? அங்க ஒரு எரர் பண்ணிட்டாங்க அவங்க. அண்ட் அதான் சொன்ன பாத்தீங்களா, மார்க்ரம் தவிர வேற யாரும் பெருசா ஒன்னும் பெர்ஃபார்ம் பண்ணல. சோ பேட்டிங் தான் ஒரு முக்கியமான ரீசன் சவுத் ஆப்பிரிக்கா தோக்க. ஏன்னா 118 டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி போலர்ஸ் பிரஷர் போடுறதுலாம் அர்த்தமே கிடையாது. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அந்த டியூ வர பிச்சு கொஞ்சம் செட்டில் ஆக ஆரம்பிச்சது. இதுதான் ஃபேக்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா சூப்பரா பேட்டிங் ஆட்டாங்க. அதாவது அபிஷேக் சர்மா செமையா அடிச்சாருன்றதுக்காக இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டஃப் விக்கெட், எல்லாரும் சொல்றாங்க டஃப் விக்கெட் அப்படி நம்ம சொல்லுவோம். இட் வாஸ் அ டிஃபிகல்ட் விக்கெட் இனிஷியலி. ஃபர்ஸ்ட் 10 overs ஏங்க சிவம் துபே கூட பால் அப்படியே அழகுதுங்க. இந்தியாவுக்கு ஒரு லக் இருந்துச்சு டாஸ் வின் பண்ணது. பட் ஸ்டில் இந்தியா வின் பண்ணது அவங்க திறமனாலதான், அதுல டவுட்டுமே இல்ல. சவுத் ஆப்பிரிக்காக்கு அடுத்த மேட்ச் 2 or die மேட்ச். டெஃபினெட்லி தே நீட் டு புல் அப் தேர் சாக்ஸ்.